ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. கர்த்தர் தாமே தம்முடைய மிகுந்த கிருபையின்படி நம்மோடு கூட இருந்து பேசி அவர் வழி நடத்துகிறார். இந்த கிறிஸ்தவத்தில் இருக்கிற மேன்மையை என்னவென்று சொன்னால், ஒரு மனிதன் என்ன செய்ய வேணும், ஒரு கிறிஸ்தவன் என்ன செய்ய வேணும் என்பதை கிறிஸ்து நமக்காக பேசுகிற காரியம்தான். அவர் பேசி இப்படி நட, என்ன செய் என்று சொல்லி நம்மோடு கூட போதித்து நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். இன்றைய நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசி நம்மை வழிநடத்துவார் என்று நாங்கள் விசுவாசிப்போம். விசுவாசிக்கிறபடி தேவனும் நிச்சயமாய் பேசுவார். ஜெபம் என்பது நமக்கு தெரியும் ஒரு மேன்மையான உண்டு. கிறிஸ்தவர்கள் ஒவ்வொருவரும் கற்றுக்கொள்ள வேண்டிய உண்டு. ஜெபிக்கிறதற்கு ஜெபிக்கணும் என்பது நமக்கு தெரியும். சில வேளைகளிலே அநேக பேர் இந்த ஞாயிற்றுக்கிழமைகள் அந்த ஆராதனையில் வர்ற மட்டும்தான் ஜெபம். அதுக்கு பிறகு அடுத்த ஜெபம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான், அப்படி போயிடும். அது ஒரு பொது ஜெபமாக போகும். ஆனால் ஜெபம் என்பது எனக்கும் தேவனுக்கும் உள்ள ஒரு தொடர்பு. நான் அவரோடு பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். நான் பேச தவறினால் நான் வழி தப்பி போய்விடுவேன். அவரோடு நான் நித்தமும் பேசுகிற பொழுதுதான் நான் சரியான வழியில கடந்து செல்ல முடியும். அதை நாங்கள் உணர வேண்டும். அது நமக்கு தேவையான ஒரு காரியம். இன்னைக்கு ஒரு சில காரியங்களை குறித்து நாங்கள் தியானிக்க போகிறோம். அதில் இந்த ஜெபத்தை பற்றி தான் முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்கலாம்னு நினைக்கிறேன். எப்படின்னு சொன்னால், ஜெபத்தில் மிக மேன்மையான காரியம் எங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறதல்ல, மற்றவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறது. மற்றவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிற பொழுதுதான் அதிக மேன்மையாக இருக்கும், அதிக பிரயோஜனமாயும் இருக்கும். தேவன் அதை விரும்புகிறார். அதுக்கு இவருக்கெல்லாம் ஏன் ஜெபிக்க வேணும், அவரே பெரிய ஜெப வீரர் என்றெல்லாம் சொல்லி நீங்கள் யாரையும் தள்ளிவிட முடியாது. ஏனென்றால் இயேசுவே சொல்லுகிறார், எனக்காக ஜெபியுங்க. யாரெல்லாம் துன்ப நெருக்கங்களில் இருக்கிறார்களோ அந்த வேளைகளில் நாங்கள் அவங்களுக்காக ஜெபிக்கிற பொழுது அந்த நெருக்கத்திலே அவர்கள் கடந்து செல்லத்தக்கதாக அவர்களுக்கு ஒரு கிருபை கிடைக்கும். அந்த சம்பவத்தையே நாங்கள் படிக்க போகிறோம். இயேசுடைய அந்த வாயினால் அவர் நமக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை. அதாவது 12 அப்போஸ்தலரையும் அவர் கூட்டிக் கொண்டு போறார் ஒலிவ மலையில் அவர் ஜெபிக்கிறதுக்காக. அப்பொழுது ஒரு 3 பேரை மாத்திரம் அவர் தெரிவு செய்து அந்த 3 பேரை மாத்திரம் தன்னண்டையில கொண்டு போன ஒரு சம்பவம் உங்களுக்கு தெரியும். அதற்கு படிப்போம் ஞாபகத்துக்காக. மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை படிங்க. அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்று சொல்லி. அந்த வசனம் சொல்லுகிறது, நீங்கள் என்னோட தங்கி விழித்திருங்கள். முதல் வார்த்தை. முதல் வார்த்தையில் ஜெபம் என்றதை பார்க்க மாட்டீங்க, என்னோட விழித்திருங்க. இந்த விழித்திருங்கள் என்றதை தான் நாங்கள் பார்க்க போறோம். விழித்திருங்கள் என்று அவர் சொல்லுகிறார். ஏனென்றால் நான் மிகுந்த மரணத்துக்கு ஏதுவான துக்கத்தோடு இருக்கிறேன். நமக்கு கற்றுத்தாரார். அவருக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. ஏனென்றால் அவரே தேவனாயிருக்கிறார், தேவகுமாரனும் ஆனவர். அப்படியானால் அவர் நமக்கு கற்றுத் தருவதற்காகவே அந்த பகுதி எழுதப்படுகிறது. துக்கத்தோடும் வேதனையோடும் இருக்கிறவரோடு சேர்ந்து விழித்திருங்கள். 39ஆம் வசனம் படிங்க. சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின் படியல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். விழித்திருங்கள் என்னோடு கூட என்று சொல்லிவிட்டு அவர் அங்கால போய் அவர் ஜெபிக்கிறார். அதில் அந்த ஜெபத்தில் ஒன்று கவனிக்கணும். முதல் துன்பத்தில் இருக்கிறவர்களால் எப்படி ஜெபிக்கணும், அவர் அந்த வார்த்தையை கவனிச்சுக்கணும்னு சொன்னால், முதல் பகுதியில் அவர் சொல்ற அந்த வசனம் கூடுமானால் இது என்னை விட்டு நீங்கி போட்டும். முதல்ல ஒரு விண்ணப்பம் வைக்கிறார். உபத்திரவங்களும் பிரச்சனைகளும் வர்ற பொழுது உன்னை கவனிங்க, அது எங்களை விட்டு நீங்கி போகணும் என்பது எங்களுக்கு விருப்பம். ஆனால் சில வேளைகளிலே தேவன் சில காரியங்களை அனுமதித்திருப்பார். அது நீங்க எப்படி ஜெபிச்சாலும் அந்த காரியத்தால கடந்துதான் போக வேண்டும். அது வேற வழி இல்லை. சில வியாதியா இருக்கலாம், சில பலவீனமா இருக்கலாம், சில குறைவா இருக்கலாம். பவுலுக்கு கூட ஒரு குறைவு ஏற்பட்ட பொழுது அவர் 3 தடவை ஜெபிக்கிறார். ஆனால் அது தன்னை விட்டு போகாது என்று காண்கிற பொழுது அதை ஏற்றுக்கொள்கிறார். அவ்வளவுதான். கிருபை போதுமென ஏற்றுக்கொள்கிறார். ஆனா இயேசு கிறிஸ்து முதல் வைக்கிற விண்ணப்பத்தும் இப்ப 41ஆவது வசனத்துல படிச்சீங்கன்னா, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள்,
ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். 42வது வசனம் படிங்க. அவர் மறுபடியும் இரண்டாந்தரம் போய், என் பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாதாகில் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். 2வது ஜெபத்தில் ஒரு ஓகே பண்ணிட்டார். முதல் ஜெபத்தில் முடிஞ்சா என்னை விட்டு போகட்டும் இந்த உபத்திரவம். 2வது போய் ஜெபிக்கிறார். சரி, இதுதான் வழி என்று சொன்னால் ஓகே, நான் ஏற்றுக்கொள்கிறேன். சரி, கவனிங்க, இந்த முதல் ஜெபத்தில் சித்தத்தை கேட்கிறார். 2வது பகுதியில் இதுதான் ரெண்டாவது ஏற்றுக்கொள்கிறார். இது இயேசு கிறிஸ்துவனுடைய ஜெபம். எங்களுக்கு தெரியும், இதை நாம் எல்லாரும் கற்றுக்கொண்டிருக்கிறோம் பணியிடங்களில். ஆனால் இன்னைக்கு நான் காண்பிக்க போகிற விஷயம் இது அதோட சேர்ந்து வந்தபடியே தான் சொல்ல வேண்டியிருந்தது. ஆனால் 41வது வசனம் படிங்க. நீங்கள் சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். 2வது தடவை சொல்ற பொழுதுதான் சொல்லுகிறார், சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். முதல் சொன்ன விழித்திருங்கள் என்றது ஜெபம் பண்ணத்தான். முதல் என்னோடு கூட இருந்து விழித்திருங்கள். விழித்தினா என்னன்னு சும்மா அப்படியே இருக்காதீங்க. விழித்திருங்கள் என்றது உஷாராயிருங்க, என்னோட கூட சேர்ந்து ஜெபியுங்க, எனக்காக ஜெபியுங்க. அதனால தான் 2வது பகுதியில் வந்த பொழுது தெளிவாக சொல்லிடுவார், நீங்க ஜெபியுங்க. ஆனால் ஒரு காரியத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சம் பலவீனம் உள்ளதான். நம்ம எல்லாரும் இதை தான் பிடிச்சு கொண்டோம், மாம்சம் பலவீனம் உள்ளதான். இது எதுக்கு சொல்றாருன்னு சொன்னால், இந்த நித்திர மயக்கமாக இருக்கிறார்கள், ஜெபிக்க வேண்டிய தங்களோடு கூட சேர்ந்து வந்தவர், தங்களுக்கு எவ்வளவோ நன்மைகளை செய்தவர், நித்திய ஜீவனை பற்றியெல்லாம் எங்களுக்கு அறிவித்தவர், இப்பொழுதும் மரிக்க போகிறார், உபத்திரவப்பட போறேன். ஏற்கனவே அவர்களுக்கு இயேசு சொல்லிவிட்டார் எல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி. இன்னைக்கு அந்த நேரமும் வந்துட்டு, அவர்கள் அதை புரியாமல் இருந்தாலும் அவர் முடிந்த அளவு சொல்லியிருக்கிறார். நம்மை விட்டு அவர் போக போற நேரம் அல்லது அவர் உபத்திரவப்படுகிற நேரத்திலே கூட இருக்க வேண்டிய நண்பர்கள் அல்லது சீஷர்கள் அதை குறித்து கவலையற்றிருக்கிறது போல, அல்லது அதிக நேரமானதுனால தூக்க மிகுதியினால இருக்கிறாங்க, சரீரம் சோர்வடைஞ்சு அதிக தூக்கத்தோடு இருக்கிறாங்க. இப்ப ஜெபிக்க சொல்லப்பட்ட ஒரு காரியம் அவங்களுக்கு கடினமா இருக்கு. சில பேருக்கு சபைகளில் பிரசங்கம் தொடங்கினா நித்திர வந்து, பிரசங்கம் பண்ற ஆளை பொறுத்தும் இருக்குது. சில பேருக்கு நித்திர வந்து பயங்கரமாக தூக்கி அறியும். இப்போ அந்த வசனம் பொருந்தும், இது மாம்சம் பலவீனம் உள்ளது. இன்னும் ஒரு ஆளுக்கு ஜெபம் ஆரம்பிச்சா தூக்கம் வந்துடும். அது வரைக்கும் உற்சாகமெல்லாம் ஓடி திரிவாங்க பாருங்க. உற்சாகம் அப்படியே இருந்து டிவி பார்த்து கொண்டே இருப்பாங்க, எவ்வளவு நேரமானாலும் டிவியை பார்த்து கொண்டே இருப்பாங்க. ஆனால் ஜெபிப்பம் என்று இருந்த உடனே பாருங்க, எங்கிருந்து அந்த தூக்கம் வருவரிய முதல் சிக்னல் ஒரு கொட்டாவி, அதுக்கு பிறகு கூட ஒரு தூக்கம். இப்போ இந்த வசனம் என்ன சொல்லுது? ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சம் பலவீனம் உள்ளது. சிலர் நினைக்கிறாங்க பரிசுத்த ஆவியை குறித்து எல்லாம் இது எழுதப்பட்டிருக்கு, பரிசுத்த ஆவி உற்சாகம் உள்ளது. அப்போ பரிசுத்த ஆவி இருந்தால் தான் ஒருவர் உற்சாகமாக ஜெபிக்க முடியும், இல்லாட்டிக்கு ஜெபிக்க முடியான்னு தள்ளி விடுவாங்க. இங்கே அப்படி அந்த வார்த்தை பொருந்தாது. இங்கே இயேசு சொல்லப்படுகிற ஆவி எதுன்னு சொல்லி தான் நாங்கள் கொஞ்ச நேரம் பார்க்க போகிறோம். அந்த ஆவியை குறித்து எங்களுக்கு தெளிவாக தெரியும். அது நம்முடைய ஆவியை தான் சொல்கிறார். நமக்குள்ள இருக்கிற ஆவி உற்சாகம் உள்ள ஆவி. யாத்திராகம் 35ஆம் அதிகாரம் 21வது வசனம் படிங்க. பின்பு எவர்களை அவர்கள் இருதயம் எழுப்பி எவர்களை அவர்கள் ஆவி உற்சாகப்படுத்தினதோ அவர்கள் எல்லாரும் ஆசரிப்பு கூடாரத்தின் வேலைக்கும் அதன் சகல ஊழியத்துக்கும் பரிசுத்த வஸ்திரங்களுக்கும் ஏற்றவைகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தார்கள். எவர்களை அவர்கள் இருதயம் எழுப்பி எவர்களை அவர்கள் ஆவி உற்சாகப்படுத்தினதோ, கவனிங்க, அவர்களுடைய ஆவி உற்சாகப்படுத்தினதோ தெளிவா சொல்லுது. தேவ காரியத்தை செய்யறதுக்கு அவர்களுக்குள்ள ஒரு ஆவி உற்சாகம் உண்டாயிட்டு. பரிசுத்தாவியை பற்றி சொல்ல, எவர்களுக்குள்ள ஆவி உற்சாகமாக இருக்கிறதோ அவங்களெல்லாம் ஜெபிக்க முடியும். எவர்களுக்குள்ள அந்த ஆவி உற்சாகம் இல்லாமல் சோர்வாக இருக்குதோ, நீங்க கவனிக்கலாம். நீங்க உங்களோட பிள்ளைகளுக்கு சொல்லி பாருங்க, நாங்க நாளைக்கு காலையில ஒரு டூர் போறோம், இப்படியே 4 மணிக்கு கிளம்பி போகணும் என்று சொன்னால் அந்த பிள்ளைகள் எல்லாம் பயங்கர உற்சாகமாக அன்னைக்கு நாளே சந்தோஷமா இருக்கும். நீங்க எழுப்பத்தே இல்லை, அவங்களே எழும்பிடுவாங்க. 4 மணிக்கு எழும்பி பயங்கர உற்சாகமாக வெளிக்கிட்டு கொண்டு ரெடியாகி, ஏன்னு சொன்னால்
அவங்க ஆவி இப்ப எப்படி உற்சாகமானதுன்னு சொன்னால், அவங்களுக்கு விருப்பமான ஒரு சம்பவம் நடக்கிறது, விருப்பமான காரியத்தின் நிமித்தமா ஆவி உற்சாகமாகும். அப்ப ஜெபத்துல தூங்குறவன்லாம் யாரு, பிரசங்கத்துல தூங்குறவன்லாம் யாரு? அவனுக்கு அந்த விடயம் உற்சாகம் இல்லை. உற்சாகம் இல்லாதவன் எல்லாம் தூங்கிடுவான். அப்ப அந்த ஆவியில அந்த உற்சாகத்தை கொடுக்கல, அவனுக்குள்ளே அந்த ஆவியை எழுப்பி விட வேணும். அதுக்கு ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி நமக்கு உண்டாகும். இன்னும் ஒரு வசனம் படிங்க, சங்கீதம் 32ஆம் அதிகாரம் 2வது வசனம் படிங்க. எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். ஆவியில கபடம் இல்லை. இப்ப இது உங்களுக்கு தெளிவா தெரியுது. இப்ப இது பரிசுத்தாவியை பற்றி சொல்ல இல்லை, அவனுடைய ஆவியை பற்றி தான் சொல்லப்படும். நமக்குள்ளேயும் ஒரு ஆவி இருக்குது, அதை நினைங்க. அதுதான் நமக்குள்ள இருக்கிற உணர்வுகள், யோசனை என்றலாம், இருதயம் என்றலாம், எல்லாம் கணக்காக நிறைய வார்த்தைகளே அதையும் சொல்லலாம். உயிரிழக்கிற ஆவி அது வேற, அதை விட நம்முடைய சுபாவம், அது சுபாவம். நமக்குள்ள உற்சாகமான ஒரு சுபாவம் இருக்கும்னு சொன்னா தான் ஒரு வேலையை செய்யலாம். தேவ காரியங்களை செய்கிறதுக்கு நமக்குள்ள உற்சாகம் உள்ள ஒரு ஆவி வரவன், நாமே நம்மை எழுப்பி விடணும். சிலர் நல்லா படிப்பாங்க, நல்லா படிக்கிறதுக்கு முக்கிய காரணமே அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த படிப்பை குறிச்ச ஒரு உற்சாகம் இருக்கு பாருங்க. அவங்களுக்கு விருப்பம், படிப்பண்ட விருப்பம், தபாரண்டு தூக்கி படிப்பாங்க. சிலருக்கு அந்த அதுல ஒரு விருப்பம் இருக்கா, அப்ப படிப்பண்ட உடனே புக்கை தூக்கின உடனே அப்படியே தூங்கி நித்திரையா போயிடும். டக்குன்னு மொபைலை கொடுத்து பாருங்க, டபாரன் எழும்பி அப்படி நிற்கும். திருப்பி அந்த மொபைலை வேண்டிட்டு புத்தகத்தை கொடுங்க, டப்புன்னு பத்துனது தலை கீழே போகும். அப்ப என்ன அர்த்தம்னு சொன்னா, அந்த ஆவி சரியில்லை. இந்த ஆவி சரியில்லை, ஆவியில எந்த உற்சாகமும் கிடையாது. நீங்க எவ்வளவு அடிச்சு எவ்வளவு கஷ்டப்பட்டு, ஐயோ அப்பா இவ்வளவு உழைக்கிறேன் கஷ்டப்படுறேன், நீயாவது படிச்சு நல்லா வா, இதெல்லாம் அப்பாவும் சொல்ற வார்த்தை, நீயாவது நல்ல உத்தியோகத்தில் வரணும், நீ நல்லா வரணும் எல்லாம் சொன்னாலும் அங்க ஒரு எழுப்புதல் இல்லையண்டா, எங்க உள்ளுக்குள்ளே ஒரு எழுப்புதல் இல்லையென்றால் கடைசி வரைக்கும் நீங்க எவ்வளவு அவிச்சு போட்டாலும் சரி, அவிச்சு போடாம பச்சையா கொடுத்தாலும் சரி, திருந்த போறதே கிடையாது. ஏனென்றால் தந்த ஆவியை தானே எழுப்பி விடுறதில்லை. இப்ப நீங்க கேட்கலாம், அது எப்படி எழுப்புறோன்னா, அதான் முதலே சொன்ன உதாரணம் உண்டு. நாளைக்கு நாங்கள் டூர் போவோம் என்று சொன்ன உடனே எப்படி உங்களுக்கு அடுத்த நாள் காலையில முழிப்பு வந்தது, உற்சாகம் வந்தது? சும்மா சாதாரணமா பீச்சுக்கு போறோம்னு சொன்னாலும் இங்க பிள்ளைகளை கவனிச்சு பாருங்க. பீச்சுக்கு போறோம்னாலும் முதல் நாளே கடைக்கு போயிருங்க, பீச்சுக்கு உடுப்படுக்கணும், அங்க போய் எடுக்கணும், அது செய்யணும், இது போத்தான் போடணும். அது அங்க போய் சும்மா வாரதுக்கே பயங்கர ஏற்பாடெல்லாம் செய்து பயங்கர உற்சாகமா காலையிலேயே நிற்போம். சேர்ச்சுக்கு போறோம் பாருங்க, அங்க ஆவியில எழுப்புதல் இல்லை. அதனால சேர்ச்சி தொடங்கினா அப்புறம் எல்லாரும் பாருது ஆராதனை. ஏன்னா அது எவ்வளவு இருந்தாலும் முடியாது. ஒவ்வொரு காரியத்தையும் யோசிச்சு பார்க்கல, ஆவியில எழுப்புதல் இல்லாம தான் இந்த காரியம், இது கர்த்தரால உண்டாகிற காரியம்தான். ஆனாலும் எனக்கு ஆசை இருந்தால் நான் நிச்சயமாக அதை செய்ய முடியும். ஒரு ஆசைப்படணும், ஜெபத்துல ஆசைப்படணும், அடுத்தவர்களுக்கு ஜெபிக்கிறதுல ஆசைப்படணும். வேதனை கண்ணீர் அப்படி இருக்காங்கன்னு சொன்ன, எங்க குடும்பத்தில் ஒரு ஆளுக்கு ஒரு துக்கம் நடந்தா நாங்க உடனடியாக உபவாசிக்கிறோம், முழங்கால் படிக்கிறோம், ஜெபிக்கிறோம். இன்னொருடைய செய்தி கேட்டா ஆண்டவரே கவனிங்க ஆண்டவரே, அவ்வளவுதான் கிட்ட ஜெபம். அவருக்கு உபவாசிக்க போறதில்லை, பரிதவிக்கிறது இல்லை, விண்ணப்பம் பண்ணுகிறது இல்லை. ஏனென்றால் அது கிடையாது. இப்ப இந்த இயேசுவோட கூட இருக்கிறாங்க. இயேசுக்கு இன்னைக்கு பெரிய ஒரு நெருக்கமான சூழல், ஜெபிக்க சொல்ற. அதான் விழித்திருங்கள், அந்த விழித்திருங்கள் தான் சொன்ன பொருள். விழித்திருங்க, ஜெபிக்க சொல்ற, தூங்கிறாதீங்க அப்படின்ற உடனே இந்த இந்த நாளையிலன்னு சொன்னா இயேசுக்கு அந்த பிரச்சனை இல்லை. அவர் டக்குண்டு மொபைலை கொடுத்துட்டு போயிருப்பார், 3 பேரும் நல்லா இருந்து பார்த்து வந்துருப்பாங்க, 12 பேருமே முடிச்சிருந்துன்னு பார்த்துருப்பாங்க. இயேசு உங்க அதை வச்சு வந்துட்டீங்களா, ரைட்டா போயிட்டு வாங்க அடுத்த ஜெபத்துக்குன்னு அடுத்த படத்தை போட்டு பார்த்து வந்துருப்பாங்க, முழிப்பா இருந்திருப்பாங்க. அப்போ மொபைல் இல்லைப்பா, அவங்களுக்கு என்ன செய்யும்? ஒண்ணுமில்லை. சிந்திச்சு பாருங்க, என் மூளை எதை விரும்புதோ அப்பதான் எனக்குள்ள அந்த ஆவி எழுப்புதல் உண்டாகுது, ஆவியில உற்சாகம் வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ விரும்பணும், அருமையான பிள்ளை, உன் ஆவியை சரிப்படுத்து. எல்லாம் உன் ஆவிதான். இப்ப பரிசுத்தாவிக்கு போயிடாத, பழிய போட்டு இருக்காதீங்க, எனக்குள்ள பரிசுத்தாவில அதான் ஜெபிக்கலன்னு சொல்லி.
உனக்குள்ள அந்த ஆவி இருக்கணும், உற்சாக ஆவி இருக்கணும், ஜெப ஆவி இருக்க வேணும். இல்லாமல் உன்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 27ஆவது வசனம் படிங்க. மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது, அது உள்ளத்தில் உள்ளவைகளை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும். அது என்ன செய்யும் என்றால், உள்ளுக்குள்ள என்ன இருக்கின்றது அதுவே ஆராய்ந்து பார்க்கும். நல்லா கவனிங்க, யாரும் தப்ப முடியாது. ஏனென்றால் தேவன் நமக்குள்ள தந்திருக்கிற ஆவி அது தீபம். அது வெளிச்சம் போட்டு நம்முடைய சுபாவத்தை நமக்கு காண்பிக்கிறது. வேறொரு காண்பிக்கிறது. நாம வெளிச்சத்தை தூக்கி மற்றவன் சுபாவத்தை ஆராயிரம். அது இல்லை, அது எனக்குள்ள இருந்து என்னுடைய சுபாவத்தை ஆராய்ந்து பார்க்கிறது. ஏன் என்னால ஜெபிக்க முடியாமல் இருக்குது, ஏன் மற்றவர்களுக்காக பரிதபிக்க முடியாமல் இருக்கிறது, அதை சரியா ஆராய்ஞ்சு பார்க்கிறது. ஆராய்ஞ்சு பார்த்து தனக்குள்ள ஒரு எழுப்புதலை உண்டாக்கி விடுது, தனக்குள்ள ஒரு உற்சாகத்தை உண்டாக்கி விடுது. அவ்வளவுதான். நீங்க படிப்பில் கவனம் செலுத்தாத பிள்ளைகளுக்கு இருந்து புத்தி சொல்வீங்க, அப்படியே கேட்டுக்கொண்டே இருக்கும். நீங்க பார்ப்பீங்க, இந்த புத்தியோட பிள்ளை திருந்திருமணி நீங்களும் முடிவெடுப்பீங்களா, ஓ மன்ன நாங்கள் நீ முடிவெடுக்கணும் அப்படிலாம் பேசும். சில வேளையில் அன்றைக்கு இரவு படித்தாலும் படிக்கலாம், அல்லது மறுநாளும் செய்யலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பழையபடி அதே வேலையை செஞ்சு கொண்டிருக்கும். என்னண்டா, அது வெறும் கேட்ட உடனே அதுண்டா வெளிச்சம் தானே, தேவனோடு கொடுத்த வெளிச்சம். எந்த புத்திமதி கேட்டாலும் தான் செய்கிற பிள்ளைகள் அதுக்கு தெரியும், உணருது. ஆனால் தன் ஆவியை எழுப்பி விடாதனால அது படுத்துது. ஏன்னா ஒரு சிலர் மட்டும் இந்த உலகத்தில் சாதனையாளர்களாக இருக்கிறாங்க. அதை யோசிச்சு பாருங்க, ஏன் சில பிள்ளைகள் மட்டும் எல்லாத்துலேயும் வின் பண்ணி கொண்டே போறாங்க, வெற்றியை நோக்கி மாத்திரம் ஓடுறாங்க. சிலர் மாத்திரம் வாழ்றோம், சும்மா இருக்கிறோம், கிடைச்ச அளவுக்கு லாபம் கொண்ட மாதிரி வாழ்றாங்க. ஏன் அவங்கள மாதிரி இவங்க இருக்க முடியல, இவங்கள மாதிரி அவங்க இப்படிலாம் கேள்வி கேட்டால், அவனுக்குள்ள இருக்கிற அந்த வெளிச்சம்தான். தன்னைத்தானே உற்சாகப்படுத்தி கொண்டான், தன்னைத்தானே பலப்படுத்தி கொண்டான், தன்னைத்தானே பழக்கி வச்சு கொண்டான். அவ்வளவுதான், பழக்க வைக்கும். உதாரணமாக பொய் சொல்ல வேணும்னு சொல்லி யாராவது பழக்கி இருக்கிறாங்களா இதுவரை? பொய் எப்படி சொல்றது? எங்கேயாவது ஸ்டடி கொடுக்கலாம், யோசிச்சு பாருங்க. உங்கள் ஸ்கூலில் படிச்சிருக்கிறீங்க, படிக்கிறீங்களா, அங்கேயாவது எந்த டீச்சராவது பொய் சொல்லும் விதமாவது? பொய் 7 வகைப்படும். முதலாவது இப்படி சொல்லலாம், இப்படி யாராவது படிப்பிச்சாங்களா? இல்லை. பொய் என்றது எப்படி நாங்கள் உருவாக்கி கொள்றோம். நல்லா கற்பனை பண்ணி பார்த்தா தெரியும் உங்களுக்கு. நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நாங்கள் உருவாக்குறோம். எங்களை எப்படி முதல் சின்ன சின்ன பொய்களை சொல்ல ஓ இப்படி சொல்ல இப்படி கேட்டாங்க, என்ன எப்படி சொல்லிக்க அப்படி கேட்டாங்கன்னு சிறு வயசுலேருந்து நாங்களே எங்களை பழக்க வைக்கிறோம். பழக்கி இப்போ எங்களுக்கு இமயம் அளவுக்கு பொய் சொல்ல முடியும். அப்படியே உச்சக்கட்டத்துக்கு வந்தாச்சு. இப்படி இதை பழக்கிறேன்னா உண்மை சொல்ல விடுமுடியும் எனக்கு பழக்கையில். என்னுடைய ஆவிக்கு அது பிடிக்கல, என்னுடைய ஆவிக்கு அது பிடிக்கல, என் ஆவிக்கு அது தெரியாதுன்னு கூட சொல்லலாம். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் படிங்க. புறங்கூறி திரிகிறவன் இரகசியத்தை வெளிப்படுத்துகிறான், ஆவியில் உண்மை உள்ளவனோ காரியத்தை அடக்குகிறான். ஆவியில் உண்மை உள்ளவன் காரியத்தை அடக்கிறான். கவனிங்க, ஆவியில் ஒரு உண்மை இருந்தேன்னு சொன்னாதான் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, என்ன பேசணும், பேசக்கூடாது என்பதை அவனால் முடியும். இந்த ஆவியே பொய்யா இருந்தால் அதுக்கு எந்த விதமான உண்மையும் தெரியாட்டி பொய்யாவே வாழும். ஏன்னா அதுக்கு தெரியாது. அந்த ஆவி அப்படியே பழகிட்டு நல்லா விளங்கி கொண்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நீங்கள் தான் உங்களுக்குள்ள நற்சுபாவத்தை பழக்கி கொள்ளவும். ஜெபம் என்கிற ஒரு விழிப்புணர்வை நீ தான் பழக்கி கொள்ளவும். நீ பழகினா தான் முடியும், முன்னாடிக்கு முடியாது. ஊழியத்துக்கு நான் அழைக்கப்பட்ட நாளில் வந்த உடனே வரைக்கு முன்னமும் அப்படித்தான் கர்த்தர் பழக்கினார், அல்லது எனக்கு மேற்பட்ட அல்லது என்னோடு கூட இந்த சகோதரர்கள் பழக்கினார்கள். அதை விட அதிகமாக நான் எனக்குள்ளே கற்றுக்கொண்டேன். ஊழியத்துக்குள்ள போன உடனே முதல் நாள் உபவாசம் இருந்து ஜெபிக்க ஆரம்பிச்சு. முதல் 7 நாள் உபவாசம் முதல். அங்கே அதுக்கு முன்னம் பல உபவாசங்கள் இருந்தாலும் அன்னைக்கு ஒரு வீட்டை கொடுத்தாங்க எனக்கு, இந்த வீட்டிலேருந்து ஊழியத்தை ஆரம்பியேன். நம்மளோட உடுப்பத்தை கொண்டு போய் இடத்துல வச்சுட்டு முழங்கால இருந்து வந்துட்டு ஆண்டவரே நம்முடைய வேலையை செய்யணும்னு முதல்ல என்ன பலப்படுத்தணும் என்று மறுபடியும் ஒரு 7 நாள் உபவாசம் அன்னைக்கு கற்றுக்கொண்டேன். காலையிலேருந்து முதல்ல 5 மணி நேரம் ஜெபிக்கணும். 5 மணி நேரம் ஜெபிக்க வேணுமென்றதை எனக்கு யாரும் சொல்லி கொண்டு தந்து கொண்டு இருக்கிறேன். 5 மணி நேரம் ஜெபத்துக்கு பிறகு தான் எழுப்பி வெளியில் வருவேன். அப்போ
என்னோட வந்தவர்கள் அல்ல உதவியாக ஊழியர்கள் எல்லாம் தெரியும். 5 மணி நேரம் ஜெபத்துக்கு பிறகு எழுப்பி வருவார். 5 மணி நேரம் என்னத்தை ஜெபிச்சிங்க? இன்னும் அதிகம் சொல்ல போனால் வேதத்தை இன்னும் அதிகமாக படிச்சிருக்கணும். ஆனால் இன்னும் படிக்கணும். உடனே டக்குன்னு அந்த உபவாசம் அந்த 7 நாளைக்குலையும் வேதாகமத்தை ஃபுல்லாக படித்து முடிச்சேன். முழங்கால இருந்தபடியே நான் என்ன சொல்ல வரேன், எனக்கு அன்னைக்கு படித்த படிப்பில் தான் எனக்கு என்னுடைய ஆவிக்கு வேதம் மிக மிக மேன்மையாக தெரிஞ்சது. என் ஆவியில் விரும்புகிற ஒரே புத்தகம் என்னன்னா பைபிள். அப்போ எதுங்க எப்படி நீங்கள் தொடர்ந்து பைபிளை படிச்சோன்றீங்க, எப்படி என்னன்னு கேட்டால் ஒன்றும் இல்லை. இதுதான் ரகசியம். என் ஆவிக்கு பிடிக்கும், பைபிள் வசனம் தான் பிடிக்கும், மற்றவர்களை காட்டும் பிடிக்கும். அதனால் இன்றைக்கு வரைக்கும் அதை படிக்கிறத நான் குறைக்கையில் படித்து 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 அது இன்னும் ஆர்வத்தை உண்டாக்கி கொண்டு தான் இருக்குது, இன்னும் சந்தோஷத்தை உண்டாக்குது. அப்போ ஒருவர் ஏன் இவர மாதிரி வேதம் படிக்க முடியலைன்னு சொன்னால் அவருக்கு அந்த ஆவி இல்லை. ஏன்னா பரிசுத்த ஆவியில் அவர் அந்த ஆவியை பழக்க வைக்கலை. நான் ஒரு வார்த்தை சொன்னேன், பொய் எங்களுக்கு ஒரு தரம் பழக்க இல்லை. ஆனால் பொய்யை நாங்கள் விரும்புகிறோம், எங்களை அறியாமல் விரும்பினோம். அதை முதல் சாதனையாக நினைச்சோம். எப்படி அவரை ஏமாத்திட்டேன் என்ன ஒரு நான் சொன்னதை அவர் நம்பிட்டார். ஒன்றுங்களுக்கு ஒரு வெற்றி மாதிரி தெரிஞ்சுது, பொய் சொல்கிறதில்ல, ஏமாத்துறதில்ல, கதை மாத்துறதில்ல. அது ஜாலியாக வந்து கடைசி பாவமான காரியம் ஒரு ஜாலியாக மாறி யார் பொய் சொல்கிறத கெட்டிக்காரர். நாங்கள் படிக்காததுலாம் அதெல்லாம் வச்சுருக்கோம். உங்களை நீங்கள் அதை விட பெருசாக வச்சுருப்பீங்க, எங்களோட அளவுக்கு வச்சுருந்தோம். பொய் சொன்னால் கண்டுபிடிக்க கூடாது. இதெல்லாம் ஒரு போட்டியாக வைப்போம். இந்த ஒரு பாடத்துக்கு டீச்சர் காட்டிக்கு இது ஒரு பாடம் எங்களுக்கு நாங்களே கற்றுக்கொண்டு புழுவுறது. அப்படி புழுகுனா அந்த அது சரியாக இருக்கணும். அந்த புழு அப்படிதான் பார்க்காத படங்களையே பார்த்த மாதிரி கதை சொல்லுவோம் போய். ஏன்னா எல்லாரும் பார்த்துட்டாங்க, நாம் பார்க்காட்டி மரியாதை என்ன மாதிரி அப்படியே 2 கதையை கேட்டுட்டு மிச்சத்தை இப்படி தானே நடக்கும் என்ன எல்லாம் சொல்லி கடைசி வணக்கம் போடும் வரைக்கும் கதை சொல்லி போட்டு எழுதி போயிடும். ஆனால் நான் இன்னும் பார்த்துருக்க மாட்டேன். இவன் என்ன எல்லாரும் சிரிக்கிறாங்க, சந்தோஷப்படுறோம். நல்லா அதை அவங்க பையன் சொல்ல மாட்டாங்க, நல்ல கட்டிக்காரன், நைஸாக தப்பிடுவார். அது பொய். நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் அதை வளர்க்குற பிள்ளைகள் வாழைய பிள்ளை கவனிங்க. ஒரு கட்டம் வர்ற பொழுது எனக்கே எது போய் எது உண்மைன்னு தெரியாமலும் போயிடும். அவ்வளவுக்கு அது மாறிடும். எப்படி பழக்கினது? யார் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது? எனக்குள்ளே ஒரு ஆவி இருந்தது. அந்த ஆவி பொய்யை விரும்பினது. அதனால பொய்களை சொல்வதற்காக நான் என்னை பழக்கிக் கொண்டேன். எனக்குள்ள ஒரு ஆவி இருக்குது, அது நித்திரையை விரும்பினது. அதனால் என் ஆவி சோம்பலின் ஆவியா மாறிச்சு. எனக்குள்ள ஒரு ஆவி இருக்குது, அந்த ஆவி சாப்பாட்டை அதிகமாக விரும்பினது. அதனால கிச்சனை கண்டா சாப்பிடணும் போல தோணுச்சு, கடைகளை கண்டா உள்ள போய் சாப்பிடணும் போல தோணுச்சு. இப்படி ஒவ்வொருவரும் உணரலாம். உங்களுக்குள்ள இருக்க ஆவிதான் அது. பிசாசை சாட்டாதீங்க, பரிசுத்தாவியும் சாட்டாதீங்க. இதுக்கு பிசாசு பொறுப்பு இல்லை. ஆனால் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவான். உன் ஆவிக்கு ஏற்ற மாதிரி. உன் ஆவி சோம்பலின் ஆவி. சோம்பரி இடம் கோம்பரு, சோம்பலின் ஆவி. ஓ, அது வேறு யாருன்னு பேச இருப்பீங்க. சோம்பலின் ஆவி படுத்திருக்கும். வேதம் சொல்லுது, இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், கையை முடக்கி கொண்டு, நல்லா கையை முடக்கி கொண்டு கிடக்குமா. இப்ப இது மாம்சம் பலவீனம் உள்ளது, கவனிங்க. ஆனால் எழும்ப விடாம தடுத்தது எது? ஆவி, சோம்பலின் ஆவி. அப்ப நான் ஒரு சோம்பலின் ஆவியுள்ள மனுஷன். கவனிங்க, ஜெபிக்கிற பொழுது தூங்குகிறேன். நான் ஒரு தூக்கத்தின் ஆவியை விரும்புகிறவரா? அதனால தான் அதுக்கு இடம் கொடுக்குறேன். ஏன்னா நீங்கள் ஜெபத்தை நிப்பாட்டணும்னா டக்கண்டு டிவியில் ஒன்று போட்டு பாருங்க, இப்படி பறந்து தெரியாது. டெஸ்ட் பண்ணி பாருங்க. எல்லா பெற்றோருக்கும் தெரியும். பிள்ளைகிற பாடு பெற்றோருக்கு, பிள்ளைகளுக்கும் தெரியும் பெற்றோர் பாடு. அதனால பெற்றோர்லாம் வீரர் ரெண்டு இல்லை. என்னைக்கு ஆவியான உங்களோட பேசுறாரு, நல்லா ஒரு விஷயத்தை உணருங்க. நான் தான் எனக்குள்ள ஒரு வன்மத்தை, ஒரு வெறியை உண்டாக்குறது போல ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி வாழ வேணும்ங்கிற உணர்வை உள்ள ஆவியை உருவாக்கி கொண்டே இருக்க வேணும். தேவ காரியங்களை செய்யகளை தெரியும். சிலர் என்ன பேசுவாங்க, என்ன 11 மணிக்கு 6 மணிக்கு 4 மணிக்கு வெளிக்கிட்டு நிற்கிறீங்க, வெளியே உழுதுறீங்கலாம். என்னுடைய ஆவி அப்படிப்பட்டா.
நான் ஒன்றும் செய்யலை. என்னுடைய ஆவி எதையும் சீக்கிரமாக செய்ய வேணும், எங்கேயும் தாமதிக்க கூடாது. ஏண்டா ரட்சிக்கப்பட்டு அல்லது இந்த ஊழியத்தில் வந்து 40 வருஷமா சேர்ச்சிக்கு போய் பாய் சுற்றுற பாய் விரிக்கிறது அல்லது அதுக்கு பிறகு கதிரைகள் அடுக்கிறது இந்த வெளிநாடுகளில் வந்தோடனே எல்லாத்தையும் இன்னைக்கு வரைக்கும் தான் செய்கிறேன். ஏன்னா எனக்குள்ளே இருக்க ஆவி அதை செய்கிறத தடை செய்யலை. எனக்குள்ளே இருந்து உற்சாகமுள்ள ஆவி இருக்குது, முன்னும் போய் செய்யணும். சில பேரை பாருங்கள் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுருப்பாங்க, அப்புறம் போய் பத்திரமா போய் அதில் இருக்கலாம். அது ஒரு ஆவி, அதை நாங்கள் ஒன்றும் செய்யலாதுன்னு சொல்லி விட இயலாது. என்ன செய்யணும்? அந்த ஆவியை மாற்றணும். பரலோகம் என்கிறது, தேவனுடைய ராட்சியம் என்கிறது நமக்கு கிடைக்க வேண்டும் என்கிற உணர்வுள்ள ஆவி வந்தால்தான் தேவ காரியத்தை எங்களால் செய்ய முடியும். அந்த உணர்வு வராட்டி செய்யவே முடியாது. சரி, இப்போ நாங்கள் இந்த காரியத்தை தெளிவாக விளங்கி கொண்டோம். எனக்குள்ள இருக்கிற ஆவியை குறித்து சொல்லுகிறார். ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சம்தான் பலவீனம் உள்ளது. ஆனால் நீ என்ன செய்கிற? உண்ட மாம்ச பலவீனத்துக்காக ஆவியையும் சோம்பறியாகிட்ட. அது கர்த்தரால் கொடுக்கப்பட்ட ஆவி. அவர் எழுப்புதலை உனக்குள்ள தர விரும்புகிறார். பரிசுத்தாவியும் வேற ஒன்றையும் நீங்க பார்த்து கொண்டிருக்காதீங்க. முதல் நான் சொல்ற செய்யுங்க. அப்படி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேணும்ன்ற உற்சாகம் உள்ள ஒரு ஆவி இருந்தால் தான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள முடியும். அது வந்தா வருதுன்னு இருந்தா வராது. இன்னைக்கு நிறைய பேர் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள இல்லைன்னு சொன்னால் அதுக்கு இன்னொரு காரணம், அதை குறிச்ச எந்த விருப்பு வெறுப்பும் கிடையாது. நீங்க விரும்பினா தான் பரிசுத்தாவி பெற முடியும். நீ உனக்குள்ள அந்த ஆவி இருக்க வேணும். எது பரிசுத்தாவியை பெற வேணுங்கிறார். அப்ப உபவாசம் இருக்க வேணும், ஜெபிக்க வேணும். இதெல்லாம் உங்களுக்குள்ள நீங்களே உற்சாகப்படுத்தி உண்டாக்குற ஒரு காரியம் என்பதை இன்னைக்கு விளங்கி கொண்டால் நீங்க தான் உங்களை உற்சாகப்படுத்து. நீங்க உற்சாகப்படுத்தாம வராது. சரி, அந்த சம்பவத்துக்கு வரலாம். இப்ப அதை நாங்கள் விளங்கி கொண்டதுலேருந்து ஒரு காரியத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து அங்கே கற்றுக் கொடுக்கிற காரியம் மற்றவர்களுக்காக ஜெபிக்க சொல்லும். ஏன் இதை இன்னைக்கு எடுக்கணும்னு சொன்னால் எல்லா இடமும் இந்த கொள்ளை நோய் பரவி கொண்டிருக்கு. இந்த வேளையில் எங்களை காப்பாற்றும், எங்கள் குடும்பத்தை காப்பாற்றும், எங்கள் சபையை காப்பாற்றும்ன்றதை விட இந்த காலத்தில் முடிந்தவர்கள் உபவாசம் பண்ணியாவது, பலம் உள்ளவர்கள், இளமையாக இருக்கிறவர்கள் எல்லாம் முயற்சிக்கலாம். ஒரு நாளாக இந்த தேசத்துக்காக, மற்ற அழிந்து போகிற ஜனங்களுக்காக உபவாசம் பண்ணி ஜெபிக்கணும். இயேசு கற்றுக் கொடுத்துருக்கார். ஆனால் அவங்க இறுக்கமாக இருக்க நாங்கள் தான் பிள்ளைகள் ஜெபிச்சு அவங்கள வெளியில் கொண்டு வருவோம். அதுதான் நீங்கள் வேதத்தில் இயேசு தான் காண்பிக்கிறேன். அவர் இறுக்கமாக இருக்கிறார், இப்போ நெருக்கத்தில் இருக்கிறார், ஜெபியுங்கண்டார். எதுக்கு? இப்படி தான் நீங்கள் செய்ய வேணும்னு கொண்டு அதுதான் செய்தாங்க. பேதுரு சிறைச்சாலையில் இருந்தார், மற்றவர்கள் ஜெபித்தார்கள், பேதுரு வெளியே வந்தார். அப்ப அவர்களுக்குள்ள ஒரு ஆவி இருந்தது, சிறைச்சாலையில் இருக்கிற ஒருவருக்காக ஜெபிக்க வேண்டும். ஏன்னா சில பேர் தான் சொல்லுவாங்க, அவையில் சொகுசா சாப்பிட்டு படுப்பினேன், நாங்கள் இருந்தோம் அவைகளுக்காக வேண்டி உபாசிக்கிறதா, அவைகளுக்காக வேண்டி ஜெபிக்கிறதாண்டு. அருமையான பிள்ளைகளே ஒன்று விளங்கி கொள்ளுங்க. அப்படி கிடக்கிறவங்களுக்காக தான் நான் உபாசி ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிக்க முடியாதவனுக்காக ஜெபிக்கிறதான் ஜெபம். ஒருவன் பலவீன விட்டு படுத்து கிடந்தால் அவனுடைய ஆவி எப்படிப்பட்ட ஆவி? பலவீனமான ஆவி. உன்னுடைய ஆவி பலம் உள்ளதா இருந்தால் நீ என்ன செய்ய வேணும்? அவனுக்காக ஜெபிக்கணும். இந்த ஜெபத்தில் கூட ஜெபிக்கிறவனுக்காக ஜெபிக்கிறது, அவர் எங்களுக்காக ஜெபிக்கிறது பாவம், அவருக்காக நாங்களும் ஜெபிப்போம். இந்த பிறந்த நாளுக்கு பரிசு கொடுக்குற மாதிரி அவங்க தாராங்க, நாங்களும் கொடுப்போம். அப்படி அல்ல. எனக்காக ஜெபிக்காத ஒரு அன்னும் இருக்கிறாங்க, அவங்களுக்காக ஜெபிங்க. இப்போ முக்கியமான காரியத்தை இதில் ஒரு காரியத்தை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். நீங்கள் உங்களுக்கு தெரியும், அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் அது படிங்க இருக்கா. அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். அவங்க செஞ்சு கொண்ட காரியத்தை கவனிங்க. அவர் சிறைப்பட்டு இருக்கிறார், இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். உடனடியாக சபையார் எல்லாரும் சேர்ந்து ஊக்கமாக ஜெபிச்சாங்க. அவங்களுக்கு அது கடமையா இருந்தது, எங்களுக்கும் கட்டளையா இருக்கு. யாக்கோப்பு நிறுவனம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் படிங்க. நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. ஒருவருக்காக ஜெபிங்க.
இதில் நீங்கள் சுஸ்தமடையும்படிக்கு, நீங்கள் குணமாகும்படிக்கு, நீங்கள் பலம் அடையும்படிக்கு, நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்காக, நீங்கள் ஜெயிக்கிறதுக்காக என்ன செய்யணும்? மற்றவருக்காக ஜெபிக்கணும். ஒருவருக்காக ஜெபிச்சுக்கணும். இப்போ இந்த நாளில் பாதிக்கப்பட்டவர்கள், வியாதிப்பட்டு இருக்கிறவர்களுக்காக நீங்கள் ஜெபிச்சால் நீங்களும் சுஸ்தமாவீர்கள், உங்களுக்கும் அந்த கிருபை கிடைக்கும். அப்போ ஒருவருக்காக ஜெபிக்க வேண்டும். இதில் நான் உணர்ந்து கொண்ட ஒரு காரியத்தையும் உங்களுக்கு சொல்கிறேன். எங்களுக்காக எத்தனை பேர் ஜெபிக்கிறார்கள் என்று சொல்லி உங்களுக்கு தெரியுமா? ஒருவன் தனியாக அறிஞ்சு கொள்ளப்படும். ஏனென்றால் இயேசு 12 பேரை சேர்த்து கொண்டார். ஆனால் அந்த 12 பேரிலையும் 3 பேர் தான் தனக்காக ஜெபிக்கக்கூடியவன். ஏன்னா அந்த 3 பேரும் நல்ல நெருக்கமானவர்கள். எல்லா இடங்களிலும் இயேசு போகிற பொழுது அவர்களை அதிகமாக கொண்டு போவார். உங்களுக்கு தெரியும், அதிகமான மேன்மையான காரியங்கள் அந்த 3 பேரும் கண்டு. உங்களோட வாழ்க்கையில் ஜெபத்துக்குரிய நண்பர்களை சம்பாதிச்சு கொள்ள வேணும். நல்லா ஜெபிக்கக்கூடியவர்கள் இருந்தாங்கன்னா அவங்கள நீங்கள் சேர்த்து கொள்ளுங்க. வாலி வயசில் இப்பயே புள்ளியல் உணர்வணும். உங்களுக்காக ஜெபிக்கிறாங்க. மாமா மச்சான் ஜெபிக்கிற ஜெபம் வேற, அது பொது ஜெபமெல்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் இங்கே இருக்கீங்கன்னா ஊரில் இருக்காங்க எப்படி ஜெயிப்பாங்க? உங்களோட சொந்தக்காரன் தான் லண்டனில் இருக்கிற அண்ணனுக்காக, இல்லை மச்சானுக்காக, மாமனுக்காக, தங்கச்சிக்காக, ஒரே சோத்திரம் 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 சோத்திரம். அது ஒன்று. எனக்காக ஒரு ஆள் வாசித்து முழங்கால் படிட்டு கருத்தாக விண்ணப்பம் பண்ணோட ஊக்கமான ஜெபம் என்று போடப்படும். அப்போ என்ன செய்யலாம்னா நண்பர்களை சம்பாதிக்கவும். நல்ல நண்பர்களை ஜெபம் பண்ணக்கூடிய நண்பர். உங்களுக்குலாம் நிறைய நல்ல ஃப்ரெண்ட் இருக்குது. அது என்னன்னு சொன்னால் அதை போன தூக்கி ஒருத்தருக்கும் தெரியாமல் கேட்க காய்ச்சி ஜெயிக்கிற ரகசியமாக என்றது ஒரு மெசேஜ் அனுப்பி எப்படி அதில் போடும். நாங்கள் நரகத்துக்கு போகிறோம், நீங்களும் மறையில இந்த பக்கத்துலேயே வந்து ஒன்று இருக்கோம். நீங்கள் பேக்கலாம், நீங்கள் விளையாட்டில் சொல்லுங்கள், நாங்கள் நிச்சயம் எந்த விழுந்துருவோம். அந்த நண்பர்கள் இருக்காங்க. ஆனால் யோசிச்சு பாருங்க, எவன் நண்பன் தெரியுமா? உண்மையில் ஆவிக்குள்ள உனக்காக ஒருவன் முழங்கால் படிட்டா அவன் நல்ல நண்பன், வேற ஒன்றும் தெரியல. அப்படிப்பட்ட ஆக்களை எத்தனை வாலிப பிள்ளைகள் சொல்லும், எனக்காக நல்ல நண்பர்களுக்காக ஜெபிக்கிறது. ஜெபிச்சாத்தான் உங்களுக்கு எல்லாமே மேன்மையாக கிடைக்கும். இயேசு அதை கற்றுக் கொடுக்குறார். அப்போஸ்தலர்கள் கற்றுத்தராங்க. பவுல் கேட்குறான், எனக்கு அவன் ஜெபிங்க. பவுலுக்கு தேவனோட நேரடியாக இயேசுவோட பேசி கொண்டிருக்கிறார். இவருக்காக நான் என்ன ஜெபிக்கொண்டு அதெல்லாம் தேவையில்லை. எனக்காக ஜெபிக்கிறதுக்கு நான் ஒரு குரூப்பை வச்சு தான் இருக்கிறேன். சேர்த்து கொள்ளுங்க. தேவனுடைய ராஜ்யத்தின் காரியங்களை குறித்து கவனிக்கங்க. ஒரு வசனம் ஞாபகம் வருது. லூக்கா 16ஆம் அதிகாரம் 9வது வசனம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மாளும்போது உங்களை நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலக பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். அநீதியான உலக பொருளால் உங்களுக்கு சிநேகிதர்களை சம்பாதியுங்கள். ஏசு ஒரு ஐடியா சொல்றேன். நீங்கள் இந்த உலகத்தில் கைவிடப்படுகிற பொழுது நித்தியமான ஒரு வீட்டில் உங்களை ஆதரிப்பதற்காக இந்த உலகத்தினுடைய பொருட்களை வச்சு நல்ல நண்பர்களை சேர்த்துக்கொள்ளவும். நல்லா கவனிங்க. தவிர்க்க முடியாதது மொபைல்லாம் தவிர்க்க முடியாது. ஆனால் அந்த மொபைலை வச்சு நல்ல நண்பர்களை சம்பாதிச்சு கொள்ளுவோம். இதுக்கு கண்டிப்பாக வச்சு கொண்டிருக்கீங்க சொல்லக்கூடாது. பாசம் நல்ல நண்பர்கள் இடத்துக்காக தேடிக்கொண்டிருக்கிறேன் கதை விடக்கூடாது. ஜெபத்துக்குள்ளேயே தேடலாம். சபை இலக்கிலே இருக்கான், சபை இலக்கிலே இருக்கான்னு முழு பேர் நம்பாதீங்க. வேற ஒரு ஆக்களும் சபை இலக்கு இருக்கிறாங்க, அவன் ஆக்களும் இருக்கிறாங்க. ஏண்டா சத்துரு விதைச்சிட்டு போனவன் இருக்கான். அப்போ சேர்ச்சிக்கு போகிறாள் தானே ரெண்டு கணக்கு இன்றைக்கு நிறைய பிள்ளைகள் சொல்கிற வார்த்தை. அவையில் இப்படியும் சேர்ச்சிக்கு போகிறாங்க. சேர்ச்சிக்கு போனால் நல்ல ஆளுன்னு ஆசை சொன்னோம் உங்களுக்கு. சேர்ச்சிக்கு பிசாசும் போகிற தெரியுமா உங்களுக்கு? அவன் நிறைய வேவுகாரன் அனுப்புகிறான், வேதமே சொல்லுது. அவனுடைய ஜெயிச்சுக்கு போகிறாள் இல்லை, ஜெபிக்கிறவர். ஜெபிக்கனா தேவனோடு பேசுகிறவர், அவர் மிக முக்கியம். தேவனோடு பேசுகிறவன் எப்பொழுதும் தன்னை ஒப்புரவாகி கொண்டிருப்பான். கர்த்தரோடு தன்னை சரிப்படுத்தாமல் பேச முடியாது இல்லையா? அதனால உண்மை உள்ளவன் சொல்றேன். உண்மை ஜெபம் உள்ளவர், உண்மையாக ஜெபிக்கிறவன் ஒப்புரவாகி தான் ஜெயிப்பான். பாருங்க, நீங்களே உங்களோட வாழ்க்கையில் உணர்வீங்க. ஜெபம் பண்ண ஆரம்பிச்சோன்னு உங்களை அறியாமல் முதல் ஆண்டவரே செய்த பாவங்கள் குறைகள் எல்லாம் மன்னிச்சு ஒரு மதிப்பு ஆண்டோட ஒரு
மன்னிப்பு கேட்டுக்கொண்டு தான் உள்ளவா. ஏன்னா எங்களுக்கு தெரியும் நான் மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கத்தா தான் அந்த ஜெபம் கேட்கப்படும் என்பதில் நான் கவனமாக இருக்கிறேன் இல்லையா. அப்படிப்பட்டவர்கள் தங்களை திருத்திக் கொள்வான். அப்படினால உலகத்து காரியங்களை வச்சாவது தேவனை தேடிக்கொள்ளும், உலகத்து காரியங்களை வச்சாவது நல்ல நண்பர்களை சம்பாதிச்சு கொள்ளும், நல்ல நண்பர்களை. அது மிக முக்கியமானது. நான் சில காரியம் எங்களால் விடையலான்னு சொன்னால் அதை நல்ல வழியில் பயன்படுத்தி கொள்ளும் இல்லையா. இன்றைக்கி எத்தனையோ மீடியாக்கள் எத்தனையோ வகையான தொடர்புகள் வச்சுருக்கிறீங்க. உலக பிரகாரமான காரியங்களில் எத்தனையோ ஏதாவது உண்டை சொல்லிட்டா டக்குன்னு சொல்லிடுறாங்க. ஃபேஸ்புக் தான் பற்றி தானே மட்டும் பாசர் பேசினவர், மற்றதெல்லாம் அதெல்லாம் பிறகு வந்தது நான் கட கட கடன். இப்போ ஆளை கொண்டு வச்சு கொண்டு இல்லை இதில் இல்லை தானே அதிலே தான் பயிரும். இனி நான் வேறு வழி இல்லாமல் உங்களை பின்தொடர்ந்து வரணும், என்னென்ன வந்திருக்குன்னு பார்த்து தேடி தேடி நான் வர வேண்டி இருக்குது. கடைசியாக நீங்கள் போயிடுவீங்க, நான் கடைசி அதிலே போக வேண்டி வந்துடுவேன். அந்த பக்கத்துலாம் எனக்கு தேவையில்லை இல்லையா. பொதுவாக சொல்ல ஒரு வார்த்தை அதை மட்டும்தான். எதுவாக இருந்தாலும் தொடர்பு உலகத்தோடு இருக்குது. உங்கள் ஆத்மாவை நீங்கள் எழுப்பி விடுகிற நேரம் இந்த கடைசி காலம். ஆனால் இன்னைக்கு கர்த்தர் சொல்கிற காரியம் விழித்திருங்கண்டால் உன் ஆத்மாவில் ஒரு எழுப்புதலை உண்டாக்கு. நீயே உன் ஆவியில் அதாவது உன்னுடைய சிந்தையில் ஒரு உற்சாகம் உள்ள ஆவி பெற வேண்டும். சோம்பலை நாளெல்லாம் தூக்கி எறியுங்க. உங்களால் முடியும். இப்போ எப்படித்தான் இருந்தாலும் என்னதான் சொன்னாலும் என்னதான் காய்ச்சலாக கிடந்தாலும் நம்மள பசங்க தெரியும். இந்த 4 மணிக்கு கிளம்புறது என்னால் தடை செய்யலாம். 4 மணிக்கு கிளம்பித்தான் ஆகும், வேறு வழி இல்லை. இன்னும் கொஞ்சம் வருத்தமாக இருந்தாண்டா 2-2.5 கிலோ அனுப்பிட்டேன். இப்போ கொஞ்சம் நாள் 2-2.5 கிலோ. அதை நான் தேவனோட கொஞ்சம் பேசுகிறேன், அவரோட விஷயத்தை சொல்கிறேன், காரியங்களை பேசி கொண்டுக்கிறோம். இது கொஞ்சம் வெள்ளனை எலும்பினாலே நம்ம பிள்ளை என்ன செய்யுது, ஐயோ இவ்வளோ வெள்ளனை எழுப்பி என்ன செய்கிறான்னு டக்குன்னு திருப்பி என்ன செய்யும், எடுத்து போத்தோடு படுத்துட்டு பிறகு மத்தியானம் எழும்பி டீ கேட்கும். உலகத்தில் எல்லாரும் சோறு சாப்பிட்டு பின்னிறம் டீ குடிக்கல, அது அப்போ தான் காலமாக டீ குடித்து உலகத்தை ஆரம்பித்தா எல்லாமே போயிடும். அந்த அந்த என்ன சொல்கிறது, அந்த காலம சூரியன் அதை காண்றதும் இல்லை, அப்படி ஒன்று இருக்கணும்னு தெரியாது நிறைய பேருக்கு. மத்தியான சூரியன் தான். ஏன்டா எலும்பி என்ன செய்கிறது, ஏன்டா ஆவி சோம்பலின் ஆவி இல்லை, வருத்தமான ஒரு காரியம். இப்போ சொல்லுவாங்க அவருக்கு என்ன வயசு போயிட்டு அவருக்கு என்ன வேறு வழி இல்லை, அவர் எழுப்பித்தானே ஆகணும், நித்திரை வரையிலாங்க. இல்லை, நான் 20 வயசுலேருந்து அப்படி தான் செய்கிறேன். அதுக்கு முன்னவும் அப்படி தான் செய்கிறேன். எனக்கு செவனரில் விளைக்கணும் அதுதான், வீட்டில் பழக்கணும் அதுதான், வீட்டில் எல்லாருக்குமா தான் அந்த பழக்கம் இருக்குது. அதிகாலையில் எழுப்பிடுவோம். எங்களுக்கு பகல் நேரம் கூட, ராத்திரி படுத்துடும். இது ராமுழுக்க இருக்கிட்டு இருந்தால் பகலங்களும் போகிறது கர்த்தர் நியமிச்சிட்டார். மனிதன் நித்திர கொள்றதுக்கு இரவையும், மனிதன் வேலை செய்கிறதுக்கு பகலையும் தேவன் நியமித்தார். நீர் என்ன நியமிக்கிறது, உமக்கு கணக்கு வழக்கு தெரியாது. அது ராவிலேயே நாங்கள் இருக்கணும், 12-1 மணி மட்டும் இருந்து பிறகு படுத்து பிறகு அதை ஒன்றுமே இல்லை. அதுக்குள்ள எக்காலம் ஊதுறானே என்ன ஊதும், அது பிள்ளை கவலையும் இல்லை. ஒரு காரியத்தை வலிவாக விளங்கிக் கொள்ளுங்க, ஆவியை நீங்கள் தான் உற்சாகப்படுத்தும். இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளும் உணரவன், உங்களோட ஆவியை நீங்கள் தான் உற்சாகப்படுத்தும். படிக்க வேணும் என்று விரும்புகிறவன் படிக்கத்தக்க ஆவியை நீ தான் உனக்குள்ள கொண்டு வரவன். வேலை வேணுமா இருந்தால் வேலை செய்யத்தக்க ஆவி உனக்கு வேணும். ஜெபிக்கிறதா இருந்தால் ஜெபிக்கத்தக்கதான ஆவி முதல் உனக்குள்ள உற்சாகப்படுத்தவன். ஜெபமா ரைட், ஓகே, சோத்திரமா ரைப்போம் 2 தரம் அப்படி சொல்லி பாருங்க. இது ஜெபம் ஒன்று தான் அந்த ஆவி புரிம்பா தெரியும். எல்லாரும் ஆவியில் இருந்தாலும் அங்கெல்லாம் அந்நிய பாஷெல்லாம் பேசி கத்தி குளறி கொண்டா இருப்பாங்க. அப்படியே பேயை தேடி கொண்டிருக்கும். இதெல்லாம் இருந்தது அந்த பேய். இந்த பேய் இங்கே போயிட்டு இருந்துச்சு. இது சபையில் பார்த்துருக்கேன், சபையில் பார்த்துருக்கேன். அதுதான் சில பேரெல்லாம் ஆவிலெல்லாம் பெருகிலாம் கையெல்லாம் தட்டி கொண்டிருப்பாங்க. அப்படி தட்டைக்கும் சில பேர் அந்த வேகமாக எல்லாரும் தட்டைக்கும் வேற வழியெல்லாம் போதர் சொல்லுவார் இல்லையா, எல்லாரும் கையை தட்டுங்கண்டீங்க. இந்த பாட்டுக்கும் சில கையில் கையட்டுவாங்க, சம்பந்தமே இருக்காது. எவ்வளவு உற்சாகமாக நீங்கள் பாடினாலும்
ஆனா முடிஞ்சோன்னு வாயை மாத்திரம் பார்க்க ஏதோ பயங்கரமா வெட்டி விழுத்து ஜெபத்துல கலக்கினாலுமே தான் கதைகள் இருக்கும். ஆனால் ஒண்ணுக்கும் உதவாது. அப்படியே வாங்க. ஆனால் அதுகள் ஒன்றும் செய்யலை. ஏண்டா இந்த தோல்லையும் இந்த தோல்லையும் பெரிய பிசாசு அப்படி ஏறி இருக்கிறது அப்படின்னால கையும் தூக்கலாது. அதை இப்போ சொல்லுங்க கேட்டேன். நீங்கள் சிம்பிளாக சொல்லுவீங்க, நாங்கள் முழு பேரையும் சுமந்து கொண்டு பாடவும் போகணும் ஆடவும் போகணும் கையில் நடக்கிறதே உச்சா நான் எடுத்து உனக்குள்ள உண்டா உங்களோட மனசாட்சியும் படி சொல்லுங்க. ஜெபிக்கிற பொழுது நீங்கள் உங்களை உற்சாகப்படுத்துனீங்களா? உற்சாகம் தானே வந்ததா? நீங்கள் தான் உற்சாகப்படுத்துனீங்க. யாரை கேட்டாலும் சொல்லுவீங்க. நீங்கள் உற்சாகப்படுத்தாம ஜெபிச்சுக்கிறீங்களா? இன்னைக்கு யாராவது சொல்லுங்க. நீங்கள் தான் கையை தட்டி உற்சாகப்படுத்துனீங்க. அப்படி நிற்க பரிசுத்தாவியான வந்து டக்குண்டு 2 சட்டையெல்லாம் பிடிச்சி உங்களை கையை போட்டு அடிக்கணும்னு நினச்ச வர இல்லையே. நீங்கள் தான் டக்குன்னு கொஞ்சம் உற்சாகப்படணும். அப்படி தான் உற்சாகப்படலாம் இல்லையே? ஆமா இல்லையே? அப்போ அதுக்கும் இல்லாமல் அப்போ உண்ட ஆவி சரியில்லாமல் வழி நடத்துறோம் சொல்லக்கூடாது. இந்த பிரசங்கத்தில் நித்திர ஒன்று சொல்லுவாங்க, அந்த ஆள் பிரசங்கம் பண்ணால் நித்திர வரும். உண்ட ஆவி சரியில்லை. ஏன்னா அந்த பிரசங்கத்தை கேட்குற அளவுக்கு உண்ட ஆவி சரியில்லை, செத்து போயிட்டு. நல்லா ஒரு காரியங்களை உணரப்படும் முதலாவது கத்தருக்குள்ள விரும்பாமல் எதையும் செய்ய முடியாது. விளங்குதா? ஜெபிக்கிறத நீ விரும்பணும், வேதம் வாசிக்கிறத நீ விரும்பணும். இப்போ நான் என்னென்ன இப்போ தான் ரெண்டு தான் ஆவியான உணர்த்தினேன். அங்கே ஆவியில் எழுப்பது இல்லாமல் இன்னத்தை சொல்லி அந்த பிரயோசனம் உள்ள எழுப்பவே இல்லை. அதுக்குள்ள உள்ள அப்படியே அதை கேட்டோன்னு அப்புறம் காத்து போயிட்டு அவ்வளோதான். இப்போ சாதா துடிக்கும் சில ஆவி புரியுதா? செய்யத்தான் போடும். குறையா இது பண்ண இல்லை. ஆனால் உங்களை உற்சாகப்படுத்த கேட்குறேன். எல்லாத்துலேயும் விழிப்பார். பைபிளை படிங்க. அதுக்கு அந்த உங்களோட ஆவியை நீங்கள் உற்சாகப்படுத்தி எடுத்து படிங்க. ஒரு மாதம் படித்து பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வைக்க மாட்டீங்க. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் படிப்பீங்க. 1 அதிகாரம் 2 அதிகாரம் அப்படியே அது மாதிரி ஜெபிச்சு பாருங்கள். முழங்கால் குடும்பமாக ஜெபிக்கிறீங்க, அது வேறு விஷயம். தண்ணியை ஜெபிச்சு பாருங்கள். எல்லாரும் அவங்களோட வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேணும். அதுக்கு கர்த்தர் சொன்ன காரியம் என்ன? ஆவி உற்சாகம் உள்ளது தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. மாம்சம்தான் பலவீனம் உள்ளது. நீங்கள் மாம்சத்தின் பலவீனத்துக்காக உங்களோட ஆவியையும் பலவீனப்படுத்தாமல், மாம்சத்தின் பலவீனம் நீங்க ஆவியை உற்சாகப்படுத்துங்க. அவ்வளவுதான். ஆவியை உற்சாகப்படுத்தா மாம்ச பலவீனம் ஓடி போயிடும். இது நாங்கள் மாம்சத்தை நேசிச்சு ஆவியை வஞ்சிக்கிறோம். ஏன்னா அந்த ஆவி கர்த்தர் உனக்குள்ள தந்த தீபம் இல்லையா? சகலத்தையும் வகுக்கவும் அறியவும் ஆராயவுமே தந்திருக்கு. மற்றவர்களில் என்னை வகுக்க என்னை ஆராயவே எனக்குள்ள ஒரு ஆவி இருக்கு. நான் யோசிச்சு பார்க்கணும், எங்கெங்க குறைவிட்டன், எங்கெங்க பிளவிட்டன், எங்கெங்க பலவீனப்பட்டன யோசிச்சு பார்க்க ஒரு ஆவியை தந்திருக்கிறார். அந்த ஆவியை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். இதில் நாங்கள் சில விஷயங்களை அங்கே மீமா பார்த்தோம். இயேசு ஜெபம் கேட்டால் நாங்கள் ஜெபிக்கணும் மற்றவர்களுக்காக என்றதை பார்த்துருக்கோம். இதுக்கெல்லாம் இந்த ஆவி இல்லாமல் ஒன்றும் செய்யலாம். ஒப்பு கொடுப்போம். நான் உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன். மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் நீ கொடுத்த இந்த நல்ல வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காரியம் அநேகருக்கு பிரயோஜனம் உண்டாக நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும், உற்சாகப்படுத்தும். நமக்குள்ளே இருக்கிற ஆவியை நீ உற்சாகப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. எல்லா சோர்வையும் நீக்கி போடும் ஆண்டவரே. பரிசுத்தமான கருத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கும். இயேசுவின் நாமத்தில் மிகுந்த தாழ்மையா ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் தாமே எங்களை ஒரு நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.